வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் 8th சோசியல் சமச்சீர் கல்வி யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி அப்படின்ற லெசனோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வார்ஸ் எல்லாம் பார்த்தோம். கர்நாடிக் வார் பார்த்தோம், ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தோம், அண்ட் தென் ஆங்கிலோ மராத்தா வார் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் தி பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். தி பிரிட்டிஷ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் ரன் பை 4 பிரின்சிபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்: சிவில் சர்வீஸ், ஆர்மி, போலீஸ் அண்ட் ஜுடிஷரி. ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு 4 பிரின்சிபல்ஸ் வச்சுருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ் ஒன்று, சிவில் சர்வீஸ்னால் குடிமை பணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது, அண்ட் தென் ஆர்மி இராணுவம், போலீஸு காவல், அண்ட் தென் ஜுடிஷரி நீதிமன்றம் நீதித்துறை. ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டிவிஷனாக பிரித்து அவங்க ரூல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சிவில் சர்வீஸ். தி டேர்ம் சிவில் சர்வீஸ் வாஸ் யூஸ்டு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பை தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு டிஸ்டிங்விஷ் தி its civilian employees from their military counterparts. Translating law into action and collecting revenue were the main jobs of the civil service. The civil service was initially commercial in nature, but later it was transformed into a public service. In the beginning, the appointment to this service was the sole prerogative of the court of directors of the company, but the nominal civil servants includes the corruption, bribery and illegal private trade. So Cornwallis, who came to India as Governor General in 1786, enforced the rules against private trade. He also raised the salary of the company servants, who became the highest paid civil servants in the world. So in the civil service வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனினால தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்கள இருந்து சிவில் மக்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்கள தனிமைப்படுத்தி காட்டுறதுக்காக இந்த சிவில் சர்வீஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட்டிங் லாஸ், ஸோ சட்ட முறைகளை வந்து செயல்படுத்துறதும் வரி வசூல் பண்ணுறதும் தான் அவங்களுடைய மெயின் ஜாப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இது வந்து தனிப்பட்டதாக பண்ணாங்க. அப்புறம் போக போக காலப்போக்கில் இது வந்து பப்ளிக் சர்வீஸாக மாறிடுச்சு. ஆரம்பத்தில் இந்த சிவில் சர்வீஸில் வேலை செய்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட டைரக்டர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ காலப்போக்கில் அதுலேயும் வந்து லஞ்சம், ஊழல், சட்டவிரோதமான வணிகம் இதெல்லாம் வந்து அவங்க ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுல காட்டினால அது வந்து டைரெக்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ தான் வந்து லார்ட் கார்னிவால்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க கவர்னர் ஜென்ரலாக 1786. அவர் தான் வந்து சிவில் சர்வீஸ்க்குன்னு ஒரு ப்ரைவேட் ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டார். ஸோ அந்த ரூல்ஸ் படி இந்த கரப்ஷன் எதுவும் லஞ்சம் எதுவும் வாங்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சிவில் சர்வீஸுக்கு தான் வந்து உலகத்திலேயே வந்து ரொம்ப அதிகமான சம்பளம் கொடுத்தாங்க. லார்ட் வெல்லசி, who came to India as Governor General in 1798, introduced the idea of suitable training for the civil servant in India. 1800, he established Fort William at Calcutta to provide training in literature, science and languages. However, the directors of the company disapproved of his action and replaced it by their own East India College established in Hailbury in England in 1806. ஸோ 1798 வந்து லார்ட் வெல்லசி அப்படின்றவங்க வந்து கவர்னர் ஜென்ரலாக இந்தியாவுக்கு வராங்க. அவங்க தான் வந்து சிவில் சர்வெண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக 1800 ஃபோர்ட் வில்லியம், கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் வில்லியத்தில் ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்றாரு. அந்த ட்ரைனிங் சென்டரில் வந்து லிட்ரேச்சரு, சயின்ஸு, லாங்குவேஜஸ் இதை பேஸ் பண்ணி சிவில் சர்வன்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் கம்பெனியில் இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து அதுக்கு ஒத்துக்கலை.
அந்த ட்ரைனிங் செக்டார் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடாது, அது வந்து இங்கிலாண்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கிலாண்டில் ஹேல்பரி அப்படின்ற பிளேஸில் 1806 ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The idea of competition for recruitment was introduced first by the Carter Act 1833. But the system of competition was this not nominated by the court of directors were not eligible to write the competitive examination. Hence the system was called as nomination cum competition system. The system of recruitment on the basis of open competitive examination was introduced in 1853. This system was confirmed by the Government of India Act of 1858. The maximum age for competitors was fixed at 23. Subsequently, East India College at Hailbury was abolished in 1858 and recruitment to civil service became the responsibility of the Civil Service Commission. By the regulation of 1860, the maximum age was lowered to 22, in 1866 to 21 and in 1876 to 19. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, காம்படிஷன் எக்ஸாம் மூலிமா தான் வந்து சிவில் சர்வீன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு 1833 ஒரு ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போர்ட் டைரக்டர்ஸ் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ண சிவில் சர்வெண்ட்டை வந்து அந்த வேலைக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து நாமினேஷன் கம் காம்படிட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு இந்த மெத்தடை சொன்னாங்க. ஸோ இந்த மெத்தட் படி காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து பப்ளிக்காக அதை எல்லார் முன்னிலையும் நடத்தினாங்க, திறந்த முறையில் எல்லாத்துக்கு முன்னாடி நடத்தினாங்க. அண்ட் தென் அது மூலிமா அதுக்கான சர்வன்ஸை 1853 வந்து அறிமுகப்படுத்தி அண்ட் தென் அப்பாயிண்ட்டும் பண்ணாங்க. ஸோ அந்த காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 23. இன் தி பிகினிங் ஆஃப் 1858 காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணுமா அவங்க வந்து அவங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் வந்து 23 தான் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து ஹேல்பரியில் இருந்த இந்த ட்ரைனிங் செக்ஷன் அந்த காலேஜ் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அகற்றிட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த சிவில் சர்வீஸ்க்கு வந்து ரெக்ரூட் பண்ணுற அந்த பர்சன் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்து சிவில் சர்வீஸ் கமிஷனோட சேர்ந்தது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ரெகுலேஷன் ஆக்ட் படி அவங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் வந்து குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. அது எப்படி வந்து 1860 வந்து 22ன்னு சொன்னாங்க, 1866 வந்து 21 அண்ட் தென் 1876 வந்து மேக்ஸிமம் ஏஜ் 19. ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தி இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் ஆஃப் 1861 passed by the British Parliament exclusively reversed certain categories of high executive and judicial posts for the conventional civil service, which was later designed as the Indian Civil Service. Due to the lowering of age limit and holding of examination in London, it could be possible only for the very few wealthy Indians to appear at the ICS examination. In 1869, 3 Indians, Surendranath Banerjee, Ramesh Chandra Dutt and Bihari Lal Gupta, became successful in the ICS examination. ஸோ 1861 வந்து ஒரு ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வந்து எக்ஸ்க்ளூஷன் இந்த சிவில் சர்வீஸ் போஸ்ட்டுக்குன்ட்டு ஒரு கன்வென்ஷன் ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. அதுபடி ஏஜ் லிமிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதாகவும் எக்ஸாம்ஸ் வந்து லண்டனில் நடக்கிறதுனாலும் வசதி வாய்ந்த இந்தியர்கள் மட்டும்தான் அந்த எக்ஸாமினேஷனை எழுத முடியும், மற்றவங்கனால அந்த ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுத முடியாது
ஸோ அதனுடைய பிளேஸ் அண்ட் தென் இதை ஏஜ் லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும், பிளேஸ் வந்து இந்தியாவில் இருக்கணும்ன்ட்டு ஒரு டிசிஷன் வராங்க. ஸோ அதுபடி 1869 பார்த்தீங்கன்னா 3 இந்தியன்ஸ் சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திரா டட் அண்ட் பிஹாரி லால் குப்தா இவங்க 3 பேரும் ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதி சிவில் சர்வீஸாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ டூ யூ நோவில் பார்த்தீங்க Satyendranath Tagore, the elder brother of poet Rabindranath Tagore, was the first Indian to pass the ICS examination in 1863. So Satyendranath Tagore, Rabindranath Tagoreோட elder brother. ஸோ அவர் தான் வந்து ஐசிஎஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண ஃபஸ்ட்டு இந்தியன். லேட்டர் ஆன் the Indians demanded to increase the age limit to establish center for examination in India instead of England. ஸோ கொஞ்ச நாளில் வந்து இங்கே இந்தியன் பீப்புளுமே வந்து பிரிட்டிஷ்க்கு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஸோ எக்ஸாம் அந்த ஏஜ் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அந்த எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலாண்டில் எழுதுறதுக்கு போல நாங்கள் இந்தியாவிலே எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. In 1892 the maximum In 1912, a royal commission on public service was appointed, chaired by Lord Einstein. This commission had 2 Indian members, G.K. Gokhale and Sir Abdur Rahim, besides 4 Englishmen. The commission published its report in 1917. Einstein Commission recommendation partly fulfilled the demand for the Indianization of civil service. ஸோ 1892 வந்து மினிமம் ஏஜ் லிமிட் சிவில் சர்வீஸ் எழுதுறதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட்டை வந்து 21 அப்படின்றாங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 23 சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அண்ட் தென் இதை வந்து சர்வே பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் ராயல் கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அதில் வந்து சேர்பர்சனாக லார்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட 2 இந்தியன் மெம்பர்ஸ் ஜிகே கோகலே, அதாவது கோபாலகிருஷ்ண கோகலே, அண்ட் தென் சார் அப்துல் ரஹீம், அவங்க 2 பேர், அவங்களோட 4 இங்கிலீஷ் மென்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இந்த கமிஷன் தான் வந்து ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இது வந்து இந்தியனோட டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணதாகவும் இருக்குது. In 1918, Montague and Lord Chelmsford recommended that 33% Indians should be recruited in Indian civil service and gradually the number should be increased. In 1923, a Royal Commission on Public Service was appointed with Lord Lee of Fairham as chairman. The commission recommended that recruitment to all Indian service like the Indian Civil Service, the Indian Police Service and the Indian Forest Service should be made and controlled by the Secretary of State for India. The Lee Commission recommended the immediate establishment of a Public Service Commission. So 1918 வந்து அப்போ ஆட்சியில் இருந்தவங்க வந்து 33% வந்து சிவில் சர்வீஸில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்தியன்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்படியாக அந்த பர்சன்டேஜ் இந்தியன்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அண்ட் தென் 1923 வந்து மற்றொரு அரசாணையை வந்து லார்ட் லீ அப்படின்றவங்க வந்து தலைவராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிவில் சர்வீஸு, போலீஸ் சர்வீஸு அண்ட் தென் ஃபாரஸ்ட் சர்வீஸு இது எல்லாமே வந்து இந்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஒரு பரிந்துரை பண்ணுறாரு. அண்ட் தென் அரசு பணி அந்த தேர்வாணையம் வந்து ஒன்று வந்து உடனடியாக நிறுவனம் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க. The Act of 1935 also made provision for the establishment of a Federal Public Service Commission at the center under the Provisional Public Service Commission in the various provisions. Provision was also made for a Joint Public Service Commission in 2 or more provisions.
Although the main aim of these measures was to serve the British interest, it became the base of the civil service system in independent India. So 1985 வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ மத்திய கூட்டாட்சியில் இருக்க அரசு பணி தேர்வாணையமும் அண்ட் தென் அதுவும் மாகாணங்களில் இருக்கக்கூடிய மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக வழிவகை செய்ய சொல்கிறாங்க. ஸோ ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் அண்ட் தென் ப்ரொவிஷனல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெண்டையுமே வந்து தனித்தனியாக உருவாக்குறதுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாங்க. ஸோ அதுபடி அவங்க சர்வ் பண்ண சொல்கிறாங்க. குடிமைப்பணி இந்த மாதிரி ரெண்டு சர்வீஸும் வந்து செப்பரேட்டாக இந்தியன் கண்ட்ரோல் ஸ்கில்லை கொண்டு வந்து ஒரு இண்டிபெண்ட் இந்தியாவா வந்து உருவாக்குறதுக்கு பிரிட்டிஷ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அண்ட் தென் ஆர்மி. The army was the second important pillar of the British administration in India. The East India Company started recruiting its own army, which came to be known as Sepoy Army. That Sepoy Army was trained and disciplined according to European military standards and was commanded by European officers in the battlefield. During the early stage of British rule, 3 separate armies had been organized in the Presidency of Bengal, Bombay and Madras. Army had a great contribution in the establishment and expansion of British rule in India. Indian soldiers were given less salaries and allowance than English soldiers. In 1857, the Indians constituted about 86% of the total strength of the company's army. However, the officers of the army were exclusively British. For example, in 1856, only 3 Indians in the army received a salary of 300 rupees per month. The highest rank an Indian could ever reach was that a Sabedar. ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து ஆர்மி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரதுக்கு ஒரு தூண் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்காக அவங்க வந்து ஆர்மிக்கு இராணுவத்துக்கு வந்து ஆள் எடுக்கிற அந்த பொசிஷனை வந்து சிப்பாய் ஆர்மி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்மி இராணுவத்தில் சேர்ந்தவங்களெல்லாம் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு யூரோப்பியன் அவங்க மெத்தடில் வந்து ட்ரைன் பண்ணாங்க. ஸோ அவங்க எப்படி ட்ரைன் பண்ணுவாங்க அண்ட் தென் எந்த வழிமுறைகளை பின்பற்றுவாங்களோ அந்த மாதிரி யூரோப்பியன் ஆஃபீஸரை வச்சு இந்தியன் பீப்புளை வந்து போர்க்காலத்துக்கு தயார் பண்ணாங்க. ஸோ இந்த இயர்லி ஸ்டேஜஸில் வந்து 3 தனித்தனியாக ஒரு ஆர்மி வச்சுருந்தாங்க. அது எங்கெங்கே மெயின்டைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில், பாம்பே அண்ட் தென் மெட்ராஸ் இந்த 3 இடத்துலையும் வந்து இராணுவ படை வச்சு அதுக்கு வந்து பயிற்சி கொடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்மி வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து இங்கிலீஷ் சோல்ஜர்ஸுக்கு வந்து அதிகமான சம்பளமும் அண்ட் தென் மற்ற அம்சங்களும் கொடுத்தாங்க. ஆனால் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு சேலரி முதற்கொண்டு லெஸ்ஸாக தான் கொடுத்தாங்க. 1857 பார்த்தீங்கன்னா 86% வந்து இந்தியன் பீப்புள் தான் வந்து அந்த ஆர்மியில் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் தென் அது பிரிட்டிஷ் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஹையர் பொசிஷன் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் பீப்புள் தான் இருப்பாங்க. லோயர் பொசிஷன் மட்டும்தான் இந்தியன்ஸுக்கு கொடுத்தாங்க. இந்தியன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஹையர் ரேங்க் பார்த்திங்கன்னா சபேதார் அப்படிங்கிற ரேங்க் தான். அட் த சேம் டைம் இந்தியன்ஸோட ஹையஸ்ட் சேலரியாக இருந்தது 300 rupees per month. ஸோ இந்த சேலரி வந்து அச்சீவ் பண்ணவங்க 3 இந்தியன்ஸ் தான். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1856. ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்மி. பிரிட்டிஷ் ஆர்மியோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருந்துச்சு? பிளாசி வார். ஸோ பிளாசி வார் வந்து 1757 நடந்துச்சு. ஸோ இந்த வார் அப்போ வந்து யூரோப்
இன்ஃபேண்ட்ரியில் வந்து 1950 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் யூரோப்பியன் ஆர்ட்ரியில் 100 அண்ட் தென் 50 இங்கிலீஷ் செயிலர்ஸ் இருந்தாங்க. அண்ட் தென் இந்தியன் சிப்பாய்ஸ் மட்டும் 2100 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அண்ட் தென் இங்கிலீஷ் ஆர்மியில் வந்து 6000 ட்ரூப்ஸ் வந்து பெங்காலில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. In 1857, the strength of the army in India was 3,11,400, of whom 2,65,900 were Indians. Its officers were British. So 1857ல இருந்த பிரிட்டிஷ் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா 3,11,400 பேர் இருந்தாங்க. அதில் 2,65,900 பேர் வந்து இந்தியன்ஸாக தான் இருந்தாங்க. After the revolt of 1857, the important changes were made in the Indian Army service in 1858. They increased British troops and reduced Indian troops. Also, only English were appointed in artillery. ஸோ ரிவால்ட் ஆஃப் 1857 அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் வந்து நிறைய பேரை வந்து பிரிட்டிஷ் தான் வச்சுக்கிட்டாங்க, இந்தியன்ஸை வந்து குறைச்சிக்கிட்டாங்க. அண்ட் தென் போலீஸ். When the East India Company took over the Diwani in 1765, the Mughal police system was under the control of Waziras, who were in charge of their sakras or rural districts. The kotwals were in charge of towns, while the village watchmen were paid and controlled by the zamindars. So 1765ல வந்து திவானி அப்படின்ற மெத்தட் வந்து முகல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரூலர் சிஸ்டர்ஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க வந்து சர்க்கார்ஸ் அப்படின்னும், டவுனில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்கள கோட்வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் வில்லேஜ் வாட்ச்மேனுக்கெலாம் வந்து சம்பளம் கொடுத்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்ஸ். தி போலீஸ் சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் பை லார்ட் கார்னிவால்ஸ். He relieved the zamindars from police functions and established a regular police force in 1791. Cornwallis established a system of circle of thanas, each headed by daroga. The authority of the daroga extended to village watchmen who performed the police duties in villages. The hereditary village police became chowkidars. In the big cities, the old office of kotwals was, however, continued, and a dragon was appointed to each of the wards of city. The dragon system was extended to Madras in 1802. ஸோ வில்லேஜ் லார்டு கார்னிவல்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் போலீஸ் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ ஜமீன்தார்ஸ்கிட்ட இருந்த அந்த போலீஸ் ஃபங்க்ஷனை வந்து அவர் வந்து ரெகுலைஸ் பண்ணார், போலீஸ் ஃபோர்ஸ் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி. ஸோ அவரோட இதுபடி வில்லேஜ் சர்க்கிள்ஸில் இருக்கிறவங்கள வந்து சர்க்கிள்ஸ் இருக்கவங்க தானாஸும், அவங்க தானாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பவரை வந்து டரோகாக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வில்லேஜ் வாட்ச்மேன் அவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் தான் வந்து டரோகா. ஸோ இவங்க வந்து போலீஸ் டியூட்டியை வந்து வில்லேஜில் பார்த்தாங்க. ஸோ இது வந்து அப்படியே வில்லேஜ் ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆனிச்சு. அதில் ஹையர் வந்து சவுக்கிடார்ஸ்ன்னு சொன்னாங்க. இந்த மெத்தட் வந்து சிட்டியில் பழைய மெத்தடே தான் இருந்தாங்க, கோட்வால் தான் இருந்தாங்க. அண்ட் தென் அவங்கள ஒவ்வொரு வார்டுக்கும் மெயின்டைன் பண்ணுறத டரோகாவாக இது பண்ணாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து மெட்ராஸ் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. மெட்ராஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணப்போ இயர் வந்து 1802. Before the post of district superintendent of police was created, all the thanas were under the general supervision of the district judge. In 1808, a superintendent of police was appointed for each division. Later, the district collector was entrusted with the task of controlling the police force in the districts. The main task of the police was to handle crime and to prevent conspiracy against the British rule.
ஸோ மாவட்ட வாரியாக டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட் போலீஸை வந்து பதவி இது பண்ணுற வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு தான் இருந்துச்சு. 1808 வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து ஒவ்வொரு டிவிஷனுக்குமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அந்த போலீஸ் ஃபோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய மெயின் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த க்ரைமும் நடக்காமல் பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் பிரிட்டிஷ் ரூல்ஸுக்கு ஆப்போசிட்டாக யாரும் எதுவும் பேசாமல் எந்த குற்றமும் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் வந்து அந்த போலீஸ் ஃபோர்ஸோட மெயின் கோலாக இருந்துச்சு. அண்ட் தென் ஜுடிஷியல் சிஸ்டம். In 1702, the dual government was abolished and the company took over the direct responsibility for the collection of revenue as well as the administration of justice. Consequently, a Diwani Adalta and Fazudari Adalta were established. By the Regulating Act of 1773, a Supreme Court was set up in Calcutta. This court consists of a Chief Justice and 3 puisne judges who were appointed by the crown. This court decided civil, criminal, ecclesiastic and administrative case. On the model of the Supreme Court of Calcutta, a Supreme Court was established in Madras in 1801 and in Bombay in 1823. In 1832, William Bentinck started jury system in Bengal. An Indian Law Commission was established to compile the laws. A rule of laws was established for the whole empire. According to the Indian High Court Act 1861, 3 high courts were set up in Calcutta, Bombay and Madras in place of the old Supreme Courts. So 1700 வரி வசூல் பண்ணுறது, அதுன்னு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துருச்சு. ஸோ இதை வந்து 1773 வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஒன்று கல்கட்டாவில் செட்டப் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து சீஃப் ஜஸ்டிஸ்டும் அவங்க கூட துணை நீதிபதிகளாக 3 பேரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோர்ட்டோட மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிவில் கேசஸ் அண்ட் தென் கிரைம் கேசஸ் அண்ட் தென் திருச்சபை அதான் கிறிஸ்டியானிட்டி அந்த கேசஸ் அண்ட் தென் மற்ற வழக்குகள் எல்லாத்தையுமே வந்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் மாடல் கல்கட்டாவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் மாதிரியே வந்து மெட்ராஸ்லேயும் ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து 1801 வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாம்பேயில் வந்து 1823 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இயர் ஆஃப் 32 வந்து வில்லியம் பென்டிக் வந்து ஒரு ஜூரி சிஸ்டம் வந்து பெங்காலில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ சட்டங்களை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு இந்திய சட்ட ஆணையம் அப்படின்னு ஒன்று வந்து அமைக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்க டோட்டல் ஆல் ஓவர் கண்ட்ரியில் ஃபுல்லாக ஒரே சட்டத்தை வந்து நடைமுறையும் படுத்துகிறாங்க. ஸோ 1016 வந்து 3 ஹை கோர்ட்ஸ் வந்து செட்டப் பண்ணுறாங்க. என்னென்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டா, பாம்பே அண்ட் தென் மெட்ராஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் இருந்த இடத்துல எல்லாமே, ஸோ ஓல்டு சுப்ரீம் கோர்ட் இருந்த 3 பிளேஸ்லையுமே வந்து ஹை கோர்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. Sir Eliza Impey was the first Chief Justice of the Supreme Court at Fort William in Bengal. So first Supreme Court Chief Justice இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா Sir Eliza Impey. And then Sir Thiruvarur Muthuswamy was the first Indian Chief Justice of the Madras High Court. So Madras High Courtல இந்த Chief Justice யாருன்னு பார்த்தீங்கன்னா Sir Thiruvarur Muthuswamy அப்படின்றவங்க. Thank you.